பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆதித்ய கரிகாலன் தனது தந்தை சுந்தர சோழனுக்காக காஞ்சிபுரத்தில் தங்கத்திலான அரண்மனையை நிறுவினார். தனது தோழனான வஞ்சியத்தேவனை அரண்மனைக்கு அழைத்தார். ஆதித்ய கரிகாலனை சந்திக்க வஞ்சியத்தேவனின் வருகை. நண்பா, தஞ்சாவூரில் இருக்கும் எனது தந்தை சுந்தர சோழருக்கும் பழையாறையில் இருக்கும் எனது சகோதரி குந்தவைக்கும் நான் கொடுக்கும் ஓலையினை அவர்களிடம் நீ சேர்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் நண்பா, நானும் தஞ்சையை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன். அவர் செல்லும் வழியில் பெரிய நீர் நிலையங்களும் இயற்கை வளம் மிகுந்த காடுகளும் ஆடிப்பெருக்கு விழா என்பதால் மக்கள் மிகவும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதை பார்த்து மனமகிழ்ச்சி அடைகிறார் வஞ்சியத்தேவன். தஞ்சாவூருக்கு செல்லும் வழியில் உள்ள கடலில் நிறைய கப்பல்கள் செல்கிறது. ஒரு கப்பல் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதில் பனைமர சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி ஒன்று வெகுவாக பறந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இது என்னது ஐயா? யார் வருகிறார்கள்? பனைமரம் கொடி பறங்குதே, அதை நீ பார்க்கலையா? பனைமரம் கொடி பழுவேட்டையர்களின் கொடி என்பதை அறியாதவனா நீயே? சோழ சாம்ராஜ்யம் நிறுவ முக்கிய காரணமே பழுவேட்டையர்கள் தான். அவர்களின் தலைமை வகிப்பவர் பெரிய பழுவேட்டையர். அவர் தான் வர்றாரு. என்ன சொல்றீங்க பெரியவரே? பெரிய பழுவேட்டையரா? 50 வயசுக்கு மேலானாலும் ஏகப்பட்ட போர்களை சந்திச்சவர். அவர் உடல் முழுக்க 94 புண்களை கொண்டவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரை எப்படியாவது பார்த்தே ஆகணுமே. ஆதித்ய கரிகாலன் ஏற்கனவே அனுப்பிய ஓலைகள் அனைத்தையும் திருடியவர்கள் பழுவேட்டையர்கள் என ஏற்கனவே கூறியிருந்தார் என்பதனை நினைவுகூர்ந்து வந்த வேலையினை பார்க்க சென்றார் வஞ்சியத்தேவன். செல்லும் வழியில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. எதுக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நமக்கு என்ன தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு? பெரிய நியாயஸ்தம் பேச வந்துட்ட. சரி, நீயே சொல்லு, சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரான்னு? எனக்கு தெரிஞ்சு சிவனும் விஷ்ணுவும் நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டது கிடையாது. அவங்க பேரை சொல்லி நீங்கள் ஏன் சண்டை போட்டுறீங்க? இந்த விஞ்ஞானம் எல்லாம் பேசாத, சரியா? உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா வேலையை பட்டு போட அம்பி. சொல்கிறேன். நேற்றிரவு வைகுண்டத்திற்கு சென்றேன். விஷ்ணுவை பார்த்தேன். அவர் பக்கத்தில் சிவனும் இருந்தார். பார்க்க இருவரும் ஒரே உயரம்தான். அவங்க இருவர்கிட்டையும் கேட்டேன், உங்களை வச்சு பூலோகத்தில் பெரிய சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில் மண்ணு. மண்ணை வாரி அவர்கள் மேல் தூவிவிட்டு ஓடிவிட்டார்.